கண்காணிக்கணும். நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்காணிக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மனிதன் தறிக்கட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எவங்கிட்ட காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள வந்து சாம்பியன் ஆயிடணும், என் புள்ள பெரிய டிகிரி படிச்சிடணும், என் புள்ள பெரிய ஆள் ஆயிடணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. புரியுதா? இன்னொரு புள்ள அதில் கீழே விழுந்துடும், நம்ம வழி விட்டு நிற்போம், அந்த புள்ள போகட்டும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. தியானம் பண்ணும்போது என்னென்னா, குறைந்தபட்சம் ஒரு அனுபவம் என்ன வரும்னா, நம்மளால் பார்க்க முடியலனாலும் இன்னொரு இடத்துல சேர்த்து ஒரு ஆளாச்சும் வச்சு பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையாச்சும் உருவாக்கி கொடுக்கலாம். தியானத்திலேருந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறீங்கன்னா, கொல்லி வைக்க புள்ள தேவையில்லைங்கிறத ரகசியத்தை உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணுறோம். உலகம் முழுக்க எத்தனையோ பேருக்கு சாப்பாடோ எத்தனையோ விஷயங்கள் கிடைக்கிறது சூட்சமத்தில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கும்பிடாதவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம பக்தர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் நம்மளை அறியாமல் இருக்கிறாங்க. போய் சொல்லுங்கள், சாமி வந்திருக்குன்னு கும்பிட சொல்லுங்கள் அப்படின்னு இவங்களே 4 ஆளை போட்டு கூட சாமி வராங்க கும்பிடுங்க, சாமி வராங்க கும்பிடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒரு 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 குருவோட ரோல் என்னன்னா, உன்னை வந்து உருக வைக்கிறதும் மருக வைக்கிறதும் உள்ளுக்குள்ளே தான் நடக்கணும், வெளியில் நடக்கக்கூடாது. உங்களுக்குள்ள என்னன்னா, என்னை பார்க்கறது தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் மாறி இருக்கீங்களான்னு அதை கண்டுபிடிங்க, டெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட நீங்கள் எதாவது நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்கிறத நீங்களே யோசிங்க சின்ன வயசுலேருந்து. அதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு வழங்குதா, கிடைக்குதா, அதை மாற்ற முடியுமா? என்ன ஓகேவா? ஓகே, இப்போ ரிலாக்ஸாக உட்காருங்க. அது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறையை தேடுறது, உள்ளுக்குள்ளே தியானம் உங்களுக்குள்ளே மலர்றதெல்லாம் அது நடக்கும். ஆனால் நம்ம ஒரு ஒரு கண்காணிக்கணும், நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்காணிக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மனிதன் தறிக்கட்டு போயிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எண்ணம் தோன்றதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை கல்லால் அடித்து கொண்டுருவாங்க. நீங்கள் யார்கிட்டையும் விவாதிக்கிறதே கிடையாது, புரியுதுங்களா? அதான் நீங்கள் தூங்கும் போதோ இல்லை சமைக்கும் போதோ தனியாக பேசிக்கிட்டே இருப்பீங்க. காது கொடுத்து கேட்டோம்னா எப்படி இருக்கும், சரிங்களா? இந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, ஆனால் நாட்டகம் பண்ணிவிட்டு சோத்தை மட்டும் தின்னுட்டு இருப்பாங்க. அந்த பெருசுங்க உட்காந்துட்டு அதில் வேறு நம்ம குழம்பு வச்சோம்னா நொட்டையை சொல்லிகிட்டு இருக்கோம், உப்பு இல்லைங்கும், எண்ணெய் இல்லைங்கும், இதுக்கு வடித்து கொட்டணும்னா எங்கள் அம்மா வந்து தலையெழுத்து என்ன அமுச்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அம்மாமா உங்களுக்காக தான் ஆசையாக சமைச்சிருந்தாங்க. இது வந்து எங்கேயாவது நடக்குமா? இது அவர் தெரிஞ்சுதான் என்ன பண்ணும், 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் உருளுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ இதுதான் மனிதருக்கு மாற்றம் இல்லை. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த உலகம் எப்படிமா இருக்குது, அது என்னுடைய பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம சிறப்பாக வாழணுங்கிறாங்க. இதுதான், இப்படி தான் அரசியல் இருக்குது, இப்படி தான் உலகமும் இருக்குது, இப்படி தான் தொழிற்சாலைகள், இப்படி தான் எல்லா துறையிலையும் இப்படி தான் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எவங்கிட்ட காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள வந்து சாம்பியன் ஆயிடணும், என் புள்ள பெரிய டிகிரி படிச்சிடணும், என் புள்ள பெரிய ஆள் ஆயிடணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, புரியுதா? இன்னொரு புள்ள அதில் கீழே விழுந்துடும், நம்ம வழி விட்டு நிற்போம், அந்த புள்ள போகட்டும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? இப்போ நீட்டு படிச்சுட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க, அதில் மார்க் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வந்து செத்து போகுது. ஏன் செத்து போகணும்? என்ன பெரிய ஆசை, எதுக்கு, என்ன பெரிய கனவு? நீட்டு இல்லைன்னா என்ன உலகம் அழிஞ்சிருமா என்ன? இல்லை, அப்படி இல்லை, அதுதான் புரிதல் இல்லைங்கிறனே நான். அது எல்லா தொழிலுமே அப்படித்தாங்க. ஒரு ஒரு வேலை எடுக்கிறோம்னா சரி, அதோட பெட்டர்மெண்ட்டாக செய்ய முடியாதா? அதே சர்வீஸை 2 வருஷம் கழிச்சு செய்ய முடியாதா? இல்லை அதே வேறு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சர்வீஸ் பண்ணிட முடியாதா? நீ நீட்டுக்கு படிக்கிற, ஒரு வாழ்க்கையில் நீ வந்து கிடைக்கல, வேறு படிப்பை படி, உயர்வாக ஒரு வழியில் வா, நல்லா சம்பாரி, ஹாஸ்பிட்டல் கட்டி 2 MD 2 MBBS டாக்டர்லாம் போட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர் ஆயிரு. டாக்டர் ஆனால் தான் ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? உனக்கு தான் மருத்துவ சம்பந்தமாக நிறையா படித்து ஒரு குறிப்பு இருக்குல்ல, அதை பண்ணு. ஹாஸ்பிட்டல் முதலாளி ஆயிரு, அப்போ சேவை செய்யு, அப்போ ஒரு வேலை செய்யு. MBBS படித்த MD டாக்டரே உன்ட்ட வந்து சம்பளம் வாங்குவாங்க. அப்படிலாம் யோசிக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. அதுக்காக போய் செத்து போகிறதோ இல்லை அதுக்காக போய் ஒரு விரயம் பண்ணிக்கிறது இருக்குல்ல. ஒருத்தன் சாவறது முக்கியம் கிடையாதுங்க. அவனால் 5 பேர் அழுவான். 5 பேர் சாவறதுக்கு கோமாவில் கிடக்கிற மாதிரியே கிடப்பான். புள்ள போயிடுச்சேம்பாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய இது இருக்குது.
உலகத்துல பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா? இந்த எமோஷனை உடைக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த எமோஷனை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தியானம் மட்டும்தான். நீங்க வந்து எல்லாருமே ஒரு பாண்டிங் எமோஷனுக்குள்ள ஆட்கள். இதை எப்படி உடைக்க முடியும்? புள்ள பாண்டிங், புருஷன் பாண்டிங், வீடு பாண்டிங், உறவு பாண்டிங்ல இருக்கிற ஆளுங்க. இதை தியானம் உடைச்சு விட்டுரும். அங்க உடப்பட்டாதான் நீங்க தெளிவடைவீங்க. தெளிவடைவீங்கன்னா திருந்துவீங்க. அதுதான் மாற்றம். அதுதான் திரைக்கதையில ஒரு ட்விஸ்ட். அது மாற்றம் ஏற்பட்டாதான் லைஃப் வந்து மாறும். இப்போ நீங்க வந்து அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்றீங்க. ஐயா பார்த்துட்டோம், லைஃப் மாறிடும், போயிடும். இப்போ கையில வச்சிருக்க குப்பையெல்லாம் யார் எரிக்கிறது? நீங்களே குப்பை தானே, குப்பை கிடங்கு தானே நீங்க. புரியுதுங்களா? குப்பை வச்சிருக்கீங்கல்ல, குப்பை கிடங்கு நீங்க. அதுதான் சொல்றேன். தியானம் பண்ணும்போது என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு அனுபவம் என்ன வரும்னா, நம்மளால பார்க்க முடியலனாலும் இன்னொரு இடத்துல சேர்த்து ஒரு ஆளாச்சும் வச்சு பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையாச்சும் உருவாக்கி கொடுக்கலாம். அதையாச்சும் ஒன்று பண்றது ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு வந்து அதே இடத்துல நாம இருந்தோம்னா அது வராது. அதுதான் சொல்றேன். அது செத்ததுக்கு அப்புறம் நீங்க தியாகி ஆகி நீ என்ன பண்ண, தூக்கி போட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நீ வந்து அதை ஃபீல் பண்ணியோ சொல்லியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. புரியுதா? பரவாயில்ல, நீ ஒரு ஆளு தூக்கி போட்டதில்ல, உலகமே தூக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. புரியுதா? உலகமே பந்தாடிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் இது நடக்குதுமா. இது வந்து உங்க வீட்டுல மட்டும் நடக்குதுன்னு நீ சொல்லாத. நீ கொஞ்சம் வெளிப்படையா ஏதோ உண்மையை சொல்ற. நான் சொல்லியிருக்கேன் நிறைய உண்மையினால சொல்ற. யாரும் சொல்லிக்கிறது கிடையாது. புரியுங்களா? அவ்வளவுதான். இது ஒரு தாய் தந்தை இறந்ததுக்கே நிறைய பேர் வர மாட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதே நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப என்ன ஒரு வேலை செய்வீங்க? அப்ப நமக்குள்ள ஒரு ஒரு மாற்றம், இந்த தியானம் இதெல்லாம் என்னன்னா ஒரு தனித்துவத்தை கற்றுக் கொடுத்துரும். தியானத்திலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறீங்கன்னா கொல்லி வைக்க புல்ல தேவையில்லைங்கிறத ரகசியத்தை, உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. கொல்லி வைக்க புல்ல தேவையில்லை ஒண்ணு, அழுவுறதுக்கு ஆள் தேவையில்லை. புரியுதுங்களா? அடுத்தது வந்து கொல்லி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அது ஒழுங்கா எரியுதான்னு கணக்கெடுக்கிறதுக்கு வெட்டியானும் தேவையில்லை. இது எல்லாம் இறைவனால நிகழப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இது எல்லாமே மனிதர்களா செய்யறதுனாலதான் ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பையும் ரொம்ப கேவலப்படுத்திடுறாங்க. மனிதருக்கு கையில கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க பாஸ். புரியுதுங்களா? நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து குளிப்பாட்டுறேங்கிற பேர்லயே உங்களை கசக்கி புழிஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் சடங்கு சம்பிரதாயத்திலே கொன்றுவாங்க. அப்ப அந்த உடலை வந்து சீரழிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போ தியானத்துக்குள்ளெல்லாம் அந்த இறைவன் வந்து தடுத்து ஆட்கொண்டு அந்த மாதிரி நிகழ விட மாட்டார். இது ரொம்ப பிரத்யேகமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு கடவுள் போதனைகளை வந்து சொல்லலை, அடிப்படை பேசிக்கே நம்மக்கிட்ட இல்லைங்க. பெரிய பெரிய பட்டதாரிகளே தவறாக வாழ்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிற சாதாரண மக்களை விடுங்க, பட்டதாரியை எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? எனக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்குள்ள நடந்த நிகழ்வுகளை என்னை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு அது வந்து உருவாக்குது. இப்போ எங்க அம்மா என்னை சேஞ்ச் பண்ண முடியலை, எங்க அப்பா என்னை சேஞ்ச் பண்ண முடியலை. ஆனா இந்த தியானம், அது வந்து இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மீண்டும் மீண்டும் நம்மளை இப்படியே விட்டுருக்காங்க, அது என்னடா அது, இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறது சரி செய்யணும். அதான் அப்ப அப்படியே சரி செய்ய சரி செய்ய சரி செய்ய அங்க அந்த மனிதன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வரான். அப்போ ஒரு தெய்வீகமான ஒரு செயல், ஒரு நல்ல செயல். அப்ப உலகத்துக்காக ஒருத்தன் மாறுறான். தனக்காக வாழ்ந்தவன், அடுத்தது குடும்பத்துக்காக வாழ்ந்தவன், அடுத்தது வந்து ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்துக்காக தன்னை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வாழ்ந்தவன், உலகத்துக்காக மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தருணம் தான் அவன் வந்து தூய்மை ஆகிக்கிட்டே வர்றாங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ என்னன்னா, அவன் சாப்பிட்டாங்கிறதோட அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத அது வந்து அதை வந்து பார்க்குறான். இப்போ நாங்கள்லாம் சில இடங்கள்ல சாப்பாடை போடுறது அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா
ஏதோ ஒரு விதத்தில் பிரபஞ்சம் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்போ திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணுறோம். உலகம் முழுக்க எத்தனையோ பேருக்கு சாப்பாடோ எத்தனையோ விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சூட்சமத்தில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். புரியுங்களா? அப்போ அதை வந்து கண்காணித்து அதை செய்யறதுக்கு வாய்ப்பு எப்படி உருவாகும்? ஒரு மனிதனால் சாத்தியம் கிடையாது. இப்போ இந்த மனிதன் மாறும்போது தான் அப்போ அவன் நினைக்கிறத சாத்தியப்படுத்துறதுக்கு பிரபஞ்சம் அந்த அலைவரிசையை கொடுக்குது. அப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சாத்தியப்படுத்துகிறோம் பல விஷயத்தை. எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அப்போ அந்த மாறப்பட்டதுனால தான் சாத்தியம். மாறப்படலைன்னா சாத்தியமே ஆகாது. புரியுங்களா? மாறப்படலைன்னா நம்மளை சுற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவோம், ஒரு இமேஜை உருவாக்கிடுவோம். புரியுங்களா? இதுதான் அதோடைய ஒரு செயல்பாடுகள். இப்போ நம்ம வீடு திருவண்ணாமலையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஏதோ சக்சங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாமியார் அம்மா. அந்த வீட்டில் அந்த வீட்டிலேருந்து அந்த அம்மாவை வந்து வெளியிலேருந்து வருவாங்க நம்ம தெருவில், அங்கே காரில் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பக்தர்கள் சீடர்கள்லாம் ஒரு 7-8 பேர் வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்றுக்குவாங்க. நின்றுக்கிட்டு அந்த அம்மா காரில் வரும்போது கும்பிட்டு அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. திருப்பி அவங்க போகும்போது அங்கேருந்து ஓடி வந்து திருப்பி நம்ம வீட்டு வாசலில் நின்று கும்பிட்டு அழைச்சிட்டு போவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி என்னைக்காவது என்னுடைய வகுப்புலையோ இந்த இடத்துலையோ நிகழ்ந்துருக்கா? நிகழ விட்டுருக்கோமா? பிரபஞ்சம் விட்டுருக்கா? அப்போ அந்த இயல்புங்கிறது அது எப்படி நிகழுது அப்படின்னு பாருங்க. அப்போ அவங்க வந்து அங்கே நான் இருக்கிறேன், யார் இருக்கான்னு தெரியாது. அவங்க வந்து நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு அவங்கள வரவேற்று கும்பிட்டுக்கிட்டு இந்த வேலையை பார்ப்பாங்க. அப்போ அவங்க, ஏப்பா நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீங்க, இன்னொருத்தரோட வீட்டில் நிற்கிறீங்க, நான் தான் வருவேன்னு தெரில, நம்ம வகுப்பு வாசலில் நின்று கூட என்னை வரவேறுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. இதுதான் அந்த பிரபஞ்சம். இது வந்து என்னன்னா, இது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இது என்ன ஆகும்னா, அவங்க எங்கேருந்து புறப்படுறாங்களோ அங்கெங்கெல்லாம் 4 பேர் நிற்பான். புரியுதுங்களா? இது வந்து ஒரு விஷயத்த என்னன்னா, இது வந்து அப்படியே ஒரு உச்சத்துக்கு போய் அப்புறம் எல்லாருமே ஊரில் நம்ம நடந்து போனால் சும்மாவே நம்மளை கும்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு உருவாயிடும். அப்போ கும்பிடாதவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம பக்தர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் நம்மளை அறியாமல் இருக்கிறாங்க, போய் சொல்லுங்கள் சாமி வந்திருக்கேன்னு கும்பிட சொல்லுங்கள் அப்படின்னு இவங்களே 4 ஆளை போட்டு கூட சாமி வராங்க கும்பிடுங்க, சாமி வராங்க கும்பிடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. புரியுங்களா? திண்டுக்கல் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான். அந்த ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தெருவே கழுவணும், கழுவிட்டு நீங்கள் வரும்போது தெருவில் எல்லாரும் சேர்ந்து வந்து தண்ணி ஊற்றணும்னு பிரியப்படுறாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அவனுக்கு தண்ணி ஊற்றிக்க சொல்லுங்கள், எனக்கு ஊற்ற வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டப்பா அப்படின்னா. அவன் கேட்காம ஊரே ரெடி பண்ணி ஊரே 3 தெருவை கழுவுறாங்க. கழுவி அவங்க வந்து கழுவிட்டு இருக்கும்போதே நான் போயிட்டேன். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யாரோ ஒருத்தர் போகிறாரு, சாமி வருவார், நம்ம கழுவோன்னு கழுவிட்டே இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கேன், அவங்க வரல கழுவிட்டே கிடக்குறாங்க. அப்புறமா அவங்க கழுவியெல்லாம் முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு தேடுறாங்க, எங்கே சாமி எங்கன்னு. இவர் தாங்க சாமி. என்னங்க சொல்றீங்க? ஐயோ என்னங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஏன்னா ஒன்றுமே இல்லை சார், சாமிங்கிறீங்க, பெரிய ஆர்ப்பாரம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக அப்படி உட்காந்துருக்காரு, நான் என்ன கிரீடம் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும்? இதுதான் விஷயம். அப்போ இதை நம்ம உருவாக்கக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசை மாயையில் அவங்க ஒரு சித்தாந்தத்தை வந்து பண்ணிடுவாங்க. அப்போ அந்த இயல்பு தன்மை மாறப்படும். புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா, வளர்ச்சி தடைப்படும். ஒரு இயல்பாக இருக்கும்போது அவங்களுக்கு சுவாசம் உடல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதை விட்டுட்டு செயற்கையாக அதுக்கு மாறணும், வணங்குதல்ங்கிறது உள்ளே நிகழும். புரியுதுங்களா? ஒரு 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 குருவோட ரோல் என்னன்னா, உன்னை வந்து உருக வைக்கிறதும் மறுக வைக்கிறதும் உள்ளுக்குள்ளே தான் நடக்கணும், வெளியில் நடக்கக்கூடாது. அதை அவருடைய கலையில் அது அவர் காட்டுறது வேற. நீ அழுகிறது ஃபீல் பண்ணுறதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே நிகழும். அவர் யாருங்கிறத அங்கே காட்டணும் அந்த கலையில். வெளியில் ஒரு ஒரு சினிமா படம் மாதிரி காட்டக்கூடாது, அதை பண்ண வைக்கக்கூடாது. அதுதான் நான் வந்து பல நாள் வந்து சொல்கிறது. அப்போ நமக்குள்ள மாற்றங்கிறத இப்படி தான் நிகழணும். இப்போ நாமளே அந்த அடிப்படையாக மாறி பண்ணணும்.